هلا عبود هلا عبود هلا. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் வீடியோ தான். நான் தான் உங்கள் பாப்பாய். வெல்கம் டு பாப்பாய் பீஸ்ட். இந்த டைலாக் யாரு சொல்லுவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் போயிடலாம். யாக்ஸ் கெனாட் குன்ஃபு. துத்துப்பட்டியில என்னவோ போ. இப்ப நம்ம அதே கையோட அடுத்த வீடியோ பாத்திரலாம் வாங்க. மச்சான் மச்சான் பாத்து. ஐயோ ஏடா மனோரா போடா முன்னாடி உள்ள போ போ எனக்கு தெரியும். அது மூக்கு தள்ளுது. ஐயோ சரி, இது பாத்தீங்கன்னா சர்மிளாங்கிறவங்க நமக்கு இது அமைச்சிருக்காங்க. போய் இப்ப நம்ம பாத்திரலாம் வாங்க. செம்மையா இருக்குது இல்ல? இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பிரேம் முருகன் வச்சிட்டு இருக்காரு. வாங்க போய் பாத்திரலாம். நானும் எல்லாரும் மாதிரி ஏசி காரில் நான் உட்காந்துட்டு போக வேண்டியதானே? நான் நடிச்சுட்டு போறேன், முதல்ல சம்பளம் கூட வாங்கிருக்கலாம், இப்ப குறைச்சு வாங்கிட்டு போறேன். ஆக பணம் தானே, அதை வாங்கிட்டு நான் உட்கார்ந்து இருக்கலாமே. நான் இன்னைக்கு சென்னையில அழகா எங்கேயோ ஒரு ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம், பாட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம், நடிச்சுக்கலாம். நடிக்கல, எனக்கு தேவையில்லை. நான் வரேன், ஏன் வரேன்? சரியா, ஒருவேளை வேற மாதிரி இருந்தா கூட நினைக்கல. ஆண்டவன் மனிதத்துல பாத்தீங்கன்னா எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை. அவன் எதையோ சம்பாரிச்சுக்கிறான், எப்படியோ போட. என்ன கேட்டாங்க, என்னப்பா நீ மாநாடு நடத்துறியே, உன்னை ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு. என்ன மிஞ்சி என்ன சார், வருமானத்துறையில தானே பயமுறுத்த முடியும், வேற எதுலையும் என்னை பயமுறுத்த முடியாது. அந்த வருமானத்துறையை நான் வீடு வித்து தான் நான் இந்த மாநாடு நடத்துறேன் தவிர. கரெக்டாதான். இந்த விஷயம் சொல்லியிருக்காரு பரிமளா, அவங்களும் சொல்லியிருக்காங்க. சொத்தை வித்துதான் கட்சிக்கே வந்தாங்க, வருமானத்துறையே வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. தீமா வைரத்தை விட்டுட்டோம், இப்ப இருக்க வைரத்தை குலைக்காம இருந்தா அது வரைக்கும் சந்தோஷம். பார்த்து சிந்திச்சு ஓட்டு போட்டு. சரி, இப்ப நம்ம அடுத்த வீடியோ போலாம். இது பாத்தீங்கன்னா ஹரிங்கிறவர் நம்ம வச்சுட்டு இருக்காரு. போய் என்னன்னு பார்த்தலாம் வாங்க. ஐ லவ் திஸ் கேட். ஐயோ செம்மையா ஒண்ணுது இல்ல, கேமுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. பா, நம்ம அடுத்த வீடியோ போயிடலாம் வாங்க. அவனும் கால தள்ளிட்டு இருக்கான், அதுவும் பின்னாடி முதல்ல வச்சு தள்ளிட்டே போகுது. சரி, நம்ம வாங்க பாட்டு சொல்லியே போவாங்க. Ольга Владимировна, успокойтесь, пожалуйста. Вот вызвали, я же говорю, вызвали. அவன் அடிச்சுட்டு இருக்கிறான், பச்சது எந்திரிச்சுட்டான். சரி, நம்ம படத்துறைக்கு போயிடலாமா? இன்னைக்கு நீங்க எல்லாம் படத்தை வச்சு அரசியல் பேசுறீங்க. உங்களுக்கு தெரியுமா என்னமோ, என் புள்ள விஜய் படம் நாளைய தீர்ப்பு படம் நடிச்சான். நாளைய தீர்ப்பு படம் நடிச்சு அந்த படம் நடிச்ச பணத்தை 3 கிலோ அரிசி போட்டு எங்களுக்கு கொடுத்தா நாங்க வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்கேன் 30 வருஷத்துக்கு நான் வாங்கியிருக்கேன். நாளைய தீர்ப்பு படம் நடிச்சு என் மக 23 வருஷம் ஆகுது. நாளைய தீர்ப்பு படம் நடிச்சு அப்பயே அரசியல் அரிசி போட்டு கொடுத்தா நாங்க வாங்கணும். இதெல்லாம் சொன்னா யாருங்க ஏத்துக்கிறான்? அப்பயே ஒரு கட்சிக்கு மக்களுக்கு ஆதரவா நின்று இருந்தாரு, கட்சியில இல்லாமலே. இப்ப கட்சி நடத்தி ஆதரவா இருக்கிறாரு. சில தற்கொலைகள்லாம் பண்ணாத ராவடி பண்ணிட்டு இருக்குதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. டிவியை சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடும். சரி ப்ரோஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் பாப்பாய்.